أعوذ بالله من الشيطان الرجيم والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله أولئك سيرحمهم الله إن الله عزيز حكيم وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நன்மை புரியுமாறு ஏவுகிறார்கள், தீமையிலிருந்து தடுக்கிறார்கள். மேலும் தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், ஜக்காத்தும் கொடுக்கிறார்கள். மேலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்கள். அத்தகையோர் மீது தான் அல்லாஹ்வின் கருணை பொழிந்து கொண்டிருக்கும். சின்னமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறான். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களை வழங்குவதாக இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். மேலும் அந்த நிலையான சுவனங்களில் தூய்மையான இல்லங்கள் அவளுக்கு இருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலான அல்லாஹ்வின் ஓப்பும் அவளுக்கு கிட்டும். இதுவே மாபெரும் வெற்றியாகும். எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே தகும். அந்த அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் அருக்குடையாய் அல்லாஹ்வினால் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் சூரத் தௌபாவுடைய 71, 72 ஆகிய 2 வசனங்கள் உங்களுக்கு மத்தியில் ஓதி காண்பிக்கப்பட்டது. இந்த வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கை கொண்டிருக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த நட்பும் தோழமையும் எதன் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பதாக சில வரையறைகளை, சில பண்பு நலன்களை இங்கே சுட்டி காட்டுகிறார். இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ நமக்கு உறவுகள் இருக்கிறார்கள், அண்டை வீட்டார் இருக்கிறார்கள், நம்மோடு பயணிப்பவர்கள், நம்மோடு வேலை பார்ப்பவர்கள், நம்மோடு கொடுக்கல் வாங்கல் வைத்திருப்பவர்கள் எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம ஃப்ரெண்டு, ஒரு நண்பர், ஒரு தோழர் என்பதை நம்ம எப்படி நிர்ணயிப்போம்? எல்லாத்துலேயும் நம்ம எல்லாம் செஞ்சிடல, எல்லாத்துலேயும் க்ளோஸ் ஆகிறதில்ல இல்லையா? எல்லோரிடத்திலையும் நாம் நெருக்கமான நட்பு கொள்வதில்லை. எந்த நட்பு பயனுள்ளதாக இருக்கும், எந்த நட்பு நீடித்து இருக்கும், எந்த நட்பு அது இந்த உலகத்திலே மட்டுமல்ல நாளை வறுமையிலே இறைவனிடத்திலும் ஒரு சிறந்த நட்பாக இருக்கிறதுக்கான ஒரு நட்பின் இலக்கணத்தை தான் வல்ல இறைவன் இந்த வசனங்களிலே நமக்கு வரையறுத்து தெரிகிறோம். சாதாரணமாக இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்கூலுக்கோ இல்லை கல்லூரிக்கோ புதிய ஒரு இடத்துக்கோ போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் நம்ம செய்ய ஒரே நாளில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதில்ல, ஒரே நாளில் நம்ம நண்பனாகிறதில்ல. பார்க்குறோம், அவனை பழகி பார்க்குறோம், பேசி பார்க்குறோம், அவனுடைய பண்புலனுக்கு எப்படி இருக்குது, நல்ல வார்த்தைகளை பேசுகிறானா இல்லையா? ஆக ஒரு நட்பனை தேர்ந்தெடுப்பதற்கு நண்பனை யோசிக்கிறோம், நம்ம இது பண்ணுறோம். ஆனால் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அதாவது இனம் இனத்தோடு சேரும் சொல்லுவாங்க. கெட்ட விஷயங்கள் மீது இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? கெட்ட நண்பர்களை தேடுவார்கள். அவனுக்கு தோதான என்ன டேஸ்ட், அதனால் உன் நண்பனை சொல்லிவிடு, உன்னை பற்றி சொல்லி சொல்லுவோம். நண்பனை பற்றி சொல்ல நம்மளை பற்றி தெரியும்னா ஃப்ரெண்டு யாரும் தெரியும், நம்மளை பற்றி சொல்லுவோம். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் சொல்லுவோம். அப்போ இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக இதுக்கு முந்தைய ஒரு உரைத்தொடரில் இறைவன் சொல்லி காட்டுறான், நயவஞ்சக ஆண்களும் பெண்களும் அவங்களுடைய நட்பு எப்படி இருக்கும்? ஒரு முனாஃபிக்கூன ஒரு முனாஃபிகாத்து பாதுகும் மின்பாது. நயவஞ்சக ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரே விதமானவன் தான். அவன் யாவூன பில் முன்கரி என்கவன அல் மௌரூஃப் யக்பிது உன ஐதியகும். அவர்கள் தீமை புரியுமாறு ஏவுகிறார்கள்,
நன்மையை விட்டு தடுக்கிறார்கள். மேலும் தன்னுடைய கைகளை நன்மையானவற்றை விட்டு முடக்கிக் கொள்கிறார்கள். இது வந்து ஒரு தீய நட்புக்கான ஒரு உதாரணமாக வச்சிருக்கார். தீமையிலேயே உழன்று கொண்டிருப்பார்கள். அவன் செஞ்ச தப்பை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தனை ஏமாத்துறன்னா அவனை பெருமையாக அதை பற்றி ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. ஒருத்தனை மோசடி செஞ்சால் அதை பெருமையாக சொல்லுவாங்க. ஒருத்தன் ஊழல் செஞ்சுட்டு அதை ஒரு பெருமையாக பேசிக்கிடுவாங்க இல்லையா? உறவை முறிப்பதை குறித்து பெருமையாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. வல் மூமினூன வல் மூமினாத்து பௌதுஹும் அவுலியா பௌத். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் அவுலியாக்களா. அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அவுலியானா என்ன? அவுலியா உள்ளான்னு சொல்லுவோம். அல்லாவுடைய நேசர்கள் சொல்லுவோம். இறைவனுடைய தோழமைக்கு ஆதரவாளருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழமைக்கானது தான் வலின்னு சொல்லுவோம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைவர்களாக நண்பர்களாக இருப்பாங்க சொல்லிட்டு எல்லாத்தோடு தான் அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? எதன் அடிப்படையில் இருப்பாங்க தெரியுமா? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அதில் நண்பர்களாக இருப்பாங்க. அதனால் நபிகள் பெருமானம் சொன்னாங்க, இறை நம்பிக்கையால் எப்படி தெரியுமா? மிஃப்தாஹுல் இல் ஹைர். ஒரு மூமின் வந்து நன்மையின் திறவுகோலாக இருப்பான், அவன் தீமையின் பூட்டாக இருப்பான். நன்மையின் திறவுகோலாக இருப்பான், தீமையின் பூட்டாக இருப்பான். ஒருத்தருக்கு சந்திச்சா என்ன செய்வாங்க? சலாம் சொல்லுவாங்க, நலம் விசாரிப்பாங்க, நல்ல விஷயங்களை தான் பேசுவாங்க. அப்போ அந்த நட்பிலே வந்து ஒரு மன அமைதி இருக்கும், மன திருப்தி இருக்கும். நம்மிடத்திலே ஏதாவது ஒரு கனமான விஷயம் இருந்துச்சுன்னா அவங்க ஷேர் பண்ணால் மனம் லேசாகும். அப்போ நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பாங்க. நன்மையை செய்வது மட்டுமல்ல, அந்த அவங்களுக்குள்ள பேசக்கூடிய விஷயங்களோட யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் தான். நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பு தான். இது இறைநம்பிக்கையோட பண்புகளாக அல்லாஹ் சொல்கிறான். வெற்றி பெற்ற மூமினுடைய பண்புகள்னு சொல்கிறான். வல் தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் ஹைர். உங்களிலே நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் இருக்க வேண்டும். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள் நன்மையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை விட்டு தடுக்க வேண்டும். இவர்கள் தான் வெற்றியாளர்கள்னு சொல். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னா, குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். நீங்கள் தான் இந்த மனித சமுதாயத்திலே மிகச்சிறந்த மக்களாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். இப்போ தூமினூன பில்லா, அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள். ஸோ இது வந்து ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட கடமை. மௌலானா சையத் ஜலாலுதீன் உமரி அவர்கள் மிகச்சிறந்த அறிஞர்கள். அவங்க ஜமாத் இஸ்லாமிய முன்னாள் அமீர். அவங்க சொல்லுவாங்க, அவங்க இது நன்மையை ஏவுதலும் தீமையை தடுத்துன்னு ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காங்க. இது வந்து ஃபர்து ஐனுங்கிறாங்க. ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் மீதும் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுப்பது தனிப்பட்ட கடமை. எப்படி தொழுகை தனிப்பட்ட கடமையோ, நோன்பு வைப்பு தனிப்பட்ட கடமையோ, ஜகாத் கொடுப்பது கடமையோ, ஹஜ் செய்வது கடமையோ, அதே போல் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணியும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் மீதும் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பணியை செய்யாமல் ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. ஆனால் நபிகள் இந்த மஅரூஃப் சொல்லலாம். மஅரூஃப்னா நன்கறியப்பட்ட நன்மைகள். உதாரணமாக, நன்மை உலகத்தில் எந்த மூலைக்கு போனால் நன்மை தாங்க. உண்மையை பேசுவது நன்மையா தீமையா? இந்தியாவில் நன்மை, அமெரிக்காவில் என்னஜி இங்கே பெற்றோரை பேணுவது, பெற்றோரை கண்ணியமாக நடக்குது, அது உலகம் முழுவதும் எல்லா பக்கமும் நன்மை தான் இல்லையா? திருமணம் புரிந்து வாழ்வது அது எல்லா உலகத்திலும் நன்மை தான். பிறகு தொல்லை தராமல் வாழ்வது எல்லா பக்கமும் நன்மை தான். இப்படி நன்மையை பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லா பக்கமும் நன்மை தான். அதே போல் தீமை, கொலை செய்வது எந்த நாட்டிலையாவது சரிங்கிறாங்களா? எல்லா இடத்துலையும் இதுதான். மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, களவாடுவது, கொலை கற்பழிப்பு செய்வது, அல்லது இது பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவது, பிறரை ஏமாற்றுவது எல்லாம் இது எல்லோருக்கும் நன்கறியப்பட்ட தீமைகள் தான். அதனால தான் யஅமுரூன பில் மஅரூஃப், நன்கறியப்பட்ட நன்மைகளை செய்வார்கள். யன்ஹவுன அனில் முன்கர், தீமைகளை விடுத்துருவார். முன்கர்னா எல்லோரும் வெறுக்கக்கூடிய ஒரு தீமை. அல்லாஹ் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் வச்சுருக்கான். தீமைகளை உணர்ந்து கொண்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். அதெல்லாம் செய்யாமல் இன்றைக்கி இருக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து என்ன செய்வாங்க? தங்களை சமாளித்துக் கொள்வார்களே ஒழிய, ஆனால் அவன் உள்ளத்தில் என்ன செய்யும்? அது தப்புன்ற உணர்வு இருக்கும், அது தவறு என்ற உணர்வு இருக்கும். ஏமாற்றுவதும், மோசடி செய்வதும், பொய் பேசுவதும், புறம் பேசுவதும் எல்லா சமூகத்திலும் தீமை தான். பிறருக்கு உதவுவதும், பிறருடைய வாழ்வை வளப்படுத்துவதும், நல்ல விஷயங்களை பேசுவதும், நல்ல விஷயங்களை குறித்து ஏவுவதும் எல்லா இடத்துலையும் நன்மை தான். ஆக இந்த இறை நம்பிக்கையோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன இருக்கும்? இந்த நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் தான் இருக்கும். இந்த வேலையை தான் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க.
இந்த வேலையை செய்கிற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இறைநம்பிக்கையாளர்கள் இந்த வாழும் காலமெல்லாம் இந்த பணியை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். அந்த பணியை நீங்கள் செய்யலைன்னா இறைவனுடைய வேதனை உங்களுக்கு வந்துடும். அதற்கு பிறகு நீங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள், அழுது மன்றாடுவீர்கள், அல்லாஹ்வுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் சொன்னாங்க குல்லு மஅரூஃபின் சதக்கான்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன நற்செயலும் ஆரம்பிச்சுனாங்க சதக்கான்னு சொன்னாங்க. அந்த நன்மையை ஏவுகிறது அந்த நன்மைங்கிறது சாதாரண விஷயம். தடைப்பாதையில் பிறகு தொலை தரக்கூடிய கற்களையும் முற்களையும் அகற்றுவது நன்மை தான். ஒரு சகோதரனை பார்த்து ஸ்மைலிங் பேசோட இல்லையா, முகத்தை திருப்பிட்டு போகாமல் சிரித்த முகத்தோடு பேசுவதும் பார்ப்பதும் நன்மை தான். வாகனத்திலே ஒரு சுமையோடு இருக்கிறாரு, அவருக்கு வாகனத்தில் ஏறுவதற்கான உதவி செய்தும் நன்மை தான், அதுவும் சதக்கா தான். ஒருத்தர் லிஃப்ட்டை கொடுக்குறீங்க வாகனத்தில், டூ வீலர்லேயே போகிற, அதுவும் நன்மை தான். 2 பேர் சண்டை போட்டுருக்காங்க, அவளுக்கு பற்றி சமாதானம் பண்ணி வைக்கிறீங்க, அது நன்மை தான். இப்படி நன்மை பறந்து விருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தில் பிறல பார்த்தோம். நன்மைனா என்ன? நன்மைன்றது தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, திக்ர், துவா, இது மட்டும் இல்லை. மனித குலத்துக்கு எதுவெல்லாம் நன்மை வைக்குமோ, பலனுள்ளதாக இருக்குமோ அதெல்லாம் நன்மை தான். மனித குலத்திற்கு எதுவெல்லாம் பலனுள்ளதாக இருக்குமோ அது நன்மை தான். அது உணவளிப்பதாக இருந்தாலும் சரி, தாகம் தீர்ப்பதாக இருந்தாலும் சரி, பாதையை காட்டுவதாக இருந்தாலும் சரி, இப்படி நான் மக்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்காக நீங்கள் காரணியாக இருந்தாலும் சரி, இவை எல்லாமே நன்மை தான். இந்த பணிகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள். இந்த பணிகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் நினச்சிக்க. அப்படி ஈடுபடலைன்னா என்ன ஆகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு தீமையை பார்க்கிறீர்கள், அந்த தீமையை தடுக்கவில்லை என்றால் அந்த தீமைக்கு நீங்கள் பலியாவீர்கள். இறைவன் திருமறையை இன்னொரு சொன்னான், வத்தகு ஃபித்னத்தல்லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. எந்த ஃபித்னாவுடைய எந்த குழப்பத்தின் தீய விளைவு உங்களிலே பாவம் செய்வதை விட்டு தாக்குவதோடு நின்று விடாதோ அவற்றை குறித்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு தீமை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினைச்சோம் அடுத்த வீட்டை தான் தீ எறியுது அப்படி நம்ம அவதட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. தெருவில் குப்பை போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க, நம்மளும் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு வீட்டுக்கு முன்னாடி குப்பையை போடுவோம். அந்த வீட்டுக்காரனுக்கு முதல்ல ஸ்மெல் அடிக்கும். அந்த குப்பையை அள்ளனே வச்சுக்கோங்களேன், 2 நாளைக்கு 3 நாளைக்கு கார்பரேஷனுக்காரன் குப்பையை அள்ளுறதுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அது தெருவே நாரும். அது மட்டும் இல்லை, அதுலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கொசு இருக்குல்ல, யாருக்கு போய் கடிக்கும்? அந்த வீட்டுக்காரன் மட்டும். யார் குப்பையை போட்டாங்க நம்ம மட்டும் கடிக்குமா? நம்ம குப்பையை போடாட்டினா கூட யாருக்கு அந்த தெருவில் உள்ள எல்லாத்துக்கும் பிரச்சனை, தொற்று நோய்கள் வரும், மற்ற பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஆக நீங்கள் தீமையை, இது ஒரு சின்ன உதாரணம், ஒரு தீமையை தடுக்கவில்லை என்றால் அந்த தீமைக்கு நீங்கள் பலியாவீர்கள். இன்னொரு அழகான உதாரணம் சொன்னாங்க. சிலர் சேர்ந்து ஒரு கப்பல் வாங்கினாங்க. அந்த கப்பலில் சீட்டு குடிக்க போட்டு சில மேல் தளத்திலும் சில கீழ்த்தளத்திலும் இருந்தாங்க இல்லையா? அப்போ தண்ணி எடுக்கணுன்னாக்க அவங்க என்ன செய்யணும், கீழே உள்ளவங்க மேலே தான் அடிக்கடி போகணும். ஆனால் என்னப்பா அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்போ அவங்க பார்த்தா என்னடா மேலே போனால் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நம்ம வந்து கடலில் இவ்வளோ தண்ணி இருக்குது, ஓடாளி எடு, கப்பலில் ஓட்டையை போடு, தண்ணி எடுத்துக்கலாம் சொன்னால் அதை பார்த்துட்டு மேலே கூட வச்சுக்கோங்க. அவன் கீழே தானே ஓட்டப்படுறான், நமக்கு என்னென்னு பேச இருந்தால் என்ன ஆகும்? கீழே உள்ளவங்க மட்டும் முழுவாங்க, மொத்தமாக எல்லோரும் முடியுமா? அதே போல் நீங்கள் தீமையை தடுக்கவில்லை என்றால் பார்த்து கொண்டு சும்மா இருந்தீங்கன்னா அந்த தீமைக்கு நீங்கள் பலியாவீர்கள். இது ஒரு அழகான உதாரணத்தை சனிக்கிழமை வாசிகளை குறித்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ராஃபுடைய 163 166 வசனத்தில் சொல்கிறான். கடற்கரை ஓரத்திலே அமைந்திருந்த ஒரு ஊரை பற்றி இவரிடத்திலே நிற்கலும். அங்கு வாழ்ந்த மக்கள் சபத் சனிக்கிழமைகளில் இறை கட்டளைகளை மீறியதை விளக்கு நினைவூட்டும். அந்த சனிக்கிழமைகளில் அவருடைய மீன்கள் தண்ணீரின் மேல்வட்டத்தில் உயர்ந்து அவரிடம் வரும். மேலும் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவ்வாறு அந்த மீன்கள் அவரிடத்திலே வரமாட்டார். அவர்கள் கீழ்ப்படியாதிருந்த காரணத்தால் அவர்களை இவ்வாறு நான் பரிசோதனைக்குள்ளாக இருந்தோம். அது என்னென்னா, பனு இஸ்ராயல்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கோமுக்குன்னா, இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை புனித நாள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சனிக்கிழமை புனித நாள். இன்றைக்கி யூதர்களுக்கு சபத்து தான் சனிக்கிழமை அந்த புனித நாள். நம்ம வெள்ளிக்கிழமையில் பாங்கு சொன்னதுலேருந்து, அதாவது ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னதுலேருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் தான் வியாபாரம் செய்கிறது, வருமானம் எடுத்து ஹராம். ஆனால் இறைவன் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த சனிக்கிழமை வாசிகளுக்கு சனிக்கிழமையில் பொருளாக எந்த வேலையும் செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்படி செய்கிறது இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியது. இருந்தாலும் அந்த கடற்கரையோரம் பெரும்பாலும் மீனவர்கள் மீன் பிடிக்கிற தொழில் அன்றைக்கி அவங்கள என்ன செய்ய சோதனை செய்கிறதுக்காக அந்த அன்றைக்கி மீன் நிறையா வரும், சோதனை செஞ்சாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சிலர் நம்ம மீன் தானே பிடிக்கக்கூடாது, நீங்கள் இந்த கிராமத்துலலாம் போனீங்கன்னா கம்மாயிலேருந்து தண்ணி வலிச்சு ஓடும், பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு குழி வெட்டி
பானைப்பொரின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராமத்தில் போனீங்கன்னா தெரியும். அந்த வச்சுட்டாங்கன்னா மீன் தானாக சின்ன சின்ன பொடி மீன்லாம் வந்து அதில் விழுந்துடும். பெருசாக இது பண்ண வேணாம். அந்த மீனில் அந்த பானையில் வந்து ஒரு இதை இந்த ஐர மீன் போட்ட மீன்லாம் வந்து அது ரொம்ப கடுமையாக இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விலை இல்லையா, ரொம்ப காஸ்ட்லியான மீன், அதை வந்து விற்பாங்க. அது மாதிரி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இது போன்று, அதாவது நாங்கள் என்ன மீனாக பிடிக்கிறோம், அதான் நீருக்கு மேலே வருது நாங்கள் பிடிச்சிக்கிறோம் வரலாம் சொல்கிறான். அப்போ சிலர் என்ன செஞ்சாங்கன்னா அப்படிலாம் செய்யாதீங்கப்பா அல்லாஹ் சொன்னான். நல்ல மக்கள் அங்கே வந்து ஒன்று அல்லாஹ்வுடைய கட்டளையே மீறுறவங்க, யாருமே சனிப்பேரில் வரையறையை மீறி மீன் பிடிச்சவங்க. இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் அவங்களே நல்லவங்க தான் சொல்கிறான். அவளுக்கு சொல்கிறான், இவர்களுக்கு நினைவூட்டும் அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரும் எந்த மக்களை அல்லாஹ் அழிக்கவிருக்கின்றானோ அல்லது கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கவிருக்கிறானோ அந்த மக்களுக்கு நீங்களே நல்லுரை வழங்குது. இவங்க நல்லவங்க தான். ஆனால் ஒருத்தவங்க பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க. இன்னொருத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த தீமையை விட்டு இதெல்லாம் செய்யாதீங்கப்பா அல்லாஹ்வுடைய வேதனை அப்போ சொன்னாங்க. அதற்கு அவர் நாங்கள் உங்கள் இறைவிடம் தகுந்த காரணம் கூற வேண்டும் என்பதற்காகவே இவர்களுக்கு நல்லுரை கூறுகின்றோம். மேலும் இதன் மூலம் இவர்கள் இறைவனுக்கு மாறு செய்வதற்கு தவிர்த்து கொள்ளவும் கூடும் என்று பதில் சொன்னார்கள். சொன்னான் இறுதியில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தவற்றை முற்றிலும் அவர்கள் மறந்துவிட்ட போது தீமைகளிலிருந்து தடுத்து கொண்டிருந்தவரை நாம் காப்பாற்றினோம். நல்லவங்க எல்லாத்தையும் காப்பாற்றான்னு சொல்லலாம். அல்லாதான் நல்லவங்களே ரெண்டு பிரிவு இருக்காங்க. ஒன்று தான் உண்டு தேவை, நம்ம வேலை நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன், நான் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டேன், நான் எந்த தப்பு தட்டாவும் செய்யலை, யாருக்கு தொல்லை கொடுக்க நம்ம தப்பிச்செல்லாம் நினைக்கிறோம். ஆனால் இவங்க நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, யார் இந்த மக்களை தீமையை விட்டு தடுத்து கொண்டிருந்தார்களோ அவங்கள நம்ம காப்பாற்றணும். அநீதி உரைந்த அனைவரையும் அவள் கீழ்ப்படியாமல் இருந்த காரணத்தால் கடுமையான வேதனை கொடுத்து தண்டித்தோம். பிறகு எந்த செயலை செய்யக்கூடாது தடுக்கப்பட்டார்களோ அவற்றை அவள் ஆணவத்துடன் செய்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் குரங்குகளாகி இழிவடைந்து விடுங்கள் நாம் கூறினோம். சனிக்கிழமை வரையறை மீறினா கூட நீங்கள் அவங்களை குரங்குகளாயும் சொல்லிட்டான். ஆனால் தண்டனை யாருக்கு வந்துச்சு? தீமையை பார்த்துட்டு தடுக்காமல் இருந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் இன்றைக்கி எத்தனையோ தீமைகள் இந்த சமுதாயத்திலே பல்கி பரகி இருக்கின்றன. பார்த்துட்டு இப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம். ஐயோ நாளைக்கு நம்ம வீட்டை வந்து அடையும் போது தான் ஆஹா நம்ம தடுக்காமல் விட்டவே தோணும். கண்ணியத்துக்குள்ளே இது மிக முக்கியமான பணி. இதுதான் நபிமார்கள் செய்த பணி, இந்த நன்மை ஏவி தீமையை தரக்கூடியது. அடுத்ததாக இறைவன் சொல்கிறான், அவர்கள் யுகைமூன ஸலாத்த வயுத்தூன ஜக்கா, தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்து வழங்குவார்கள். இதுலேயும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. தொழுகை கிளப்பி விடுவாங்க, கூட்ட போவாங்க. என்ன இன்றைக்கி ஃபஜ்ர் காலமே என்ன, அவனை போய் ஏன்ப்பா உடம்பு சரியில்லையா இல்லைன்னு எழுப்புவாங்க. இது தான தர்மங்களை செய்வது ஊக்குவிப்பாங்க. தான தர்மங்களை செய்வது தடுப்பவனுக்கும் அல்லாத தான். அவன் வந்து அவனுக்கு கேட்டு தான் சொல்கிறான். சூரத்தில் மாவுன்னு சொல்கிறான். அவர்கள் யாருன்னா சில மக்கள் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் தர்மம் செய்ய மாட்டாங்க, அற்பமான பொருளை தர்மம் செய்த கூட என்ன செய்வாங்க, தடுப்பார்கள்னு சொல்கிறான். அவங்க வந்து தீயவர்கள், இதனுடைய கோபத்திற்கு ஆளானவர்கள். ஆக அவர்கள் என்ன செய்வாங்க. இதில் அடுத்ததாக யுத்தையூன அல்லாஹ் வ ரசூலா, அவங்க வேறு இதில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கன்னா அல்லாஹ்வுக்கும் அப்படி தூதருக்கும் கீழ்ப்படிவதிலே ஒருவருக்கு ஒரு உற்ற தோழர்களாக இருப்பாங்க. நம்ம வந்து நமக்கு ஞாபகப்படுத்துவோம், என்னப்பா நம்ம தவறான வழியில் போனால் பிடிச்சி இது பண்ணுவாங்க. நமக்கு ஒரு கண்ணாடி, இப்போ ரசூலா சொன்னாங்க, அல் மூமினு மிர்ஆத்து அஹீஹி சொன்னாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளன் கண்ணாடியை போடணும். நம்ம கண்ணாடி பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம்? நம்மை சரி செய்து கொள்வதற்கு இல்லையா? கண்ணாடி வந்து முகத்தை வந்து அசிங்கமாக காமிக்குது, கண்ணாடியை போட்டு உடைப்போமா? இல்லை கண்ணாடி திட்டுவோமா? என்ன சொல்லுவோம்? நம்மை சரி செய்து கொள்வோம் இல்லையா? தலை கலைந்திருந்தாலோ முடி கலைந்திருந்தாலோ ஆடை சரியில்லை என்றாலோ நம்ம என்ன செய்வோம், சரி செய்து கொள்வோம். அதே போலத்தான் ஒரு இறை நம்பிக்கையான இன்னொரு இறை நம்பிக்கையான கண்ணாடி போட்டு இருக்கணும். ஒருத்தன் வந்து நம்மகிட்ட தப்பு சொல்லி கொடுத்தானா, நீ பெரிய யோக்கியனோ, பெரிய என்ன தப்பு கூடிய இப்படி சொல்கிறோம். அவன் மேலே கோவப்படுறோம், அவனை நம்ம வெறுக்கிறோம். ஆனால் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். நம்ம குறையை சுட்டி காட்டினானா, ஆஹா உனக்கு நன்றி, ஏன்னா நான் நரகத்திற்கு செல்லாமல் இருப்பதற்காக நீ இந்த என்னை காப்பாற்றின பார்த்தியா, சுவனம் செல்லக்கூடிய பாதையை காண்பித்தாய் பார்த்தாயா, அதுக்காக அவனுக்கு நன்றி சொல்கிறது. அவனுக்கு சுக்குரை செய்யணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வந்து கோபம் வந்துடுது. தவறுகளை சுட்டி காட்டினால் ஒரு பெரிய ஒரு இல்லையா, சின்ன பையன் எனக்கு என்ன சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அங்கே வயதின் அடிப்படையிலே நாம் அவர்களை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கோம். உலாய்க்க சேர்க்கம் உண்டா, இந்த பண்பு யார்கிட்ட இருக்கோ அவர்கள் மீது தான் அல்லாஹ்வுடைய கருணை மழை பொழிந்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க இல்லையா? இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய நட்பும் பகைமை, அதாவது நட்பும் பகைமை யாருக்காக? அல்லாஹ்வுக்காக.
இரண்டு பேருடைய சந்திப்பு, இரண்டு நண்பருடைய சந்திப்பு லில்லாஹியத், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அல்லாஹ் தஆலா வந்து இந்த மலக்குகள்கிட்ட சொல்லுவாங்க, ரெண்டு பேர் வந்து சந்தித்து கொள்வார்கள், அல்லாஹ்வுக்காக சந்தித்து கொண்டார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அவங்க ரெண்டு பேருக்கும் சுவனத்திலே ஒரு மாளிகை எழுப்பு, அதுக்கு பைத்துல் ஹம்துன்னு பேர் எடுத்துருவோம். அல்லாஹ் தஆலா அதுக்கு சுவனத்தில் புகழுக்குரிய வீடு என்பதாக ஏன் ஒன்றா எதுக்குல கொடுக்கல் வாங்கல இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பு என்னது அல்லாஹ்வுக்காக இல்லை. நம்ம சொல்லுவோம் சரி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பயானுக்கு போவோம், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சமூக சேவை பணிக்காக போவோம், ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சகோதர சமுதாயத்தை சேர்ந்து இஸ்லாத்தை சொல்வதற்கான ஒரு அழைப்பு பணியாக செய்கிறோம். இப்படி நல்ல விஷயங்களுக்காக ஒருவரை சந்தித்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக மறுமையில் என்ன செய்கிறான், உயர்ந்த மாளிகையை கட்டுகிறான் என்பதாக. இன்னொன்று, இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக அவர் இல்லாத பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். இவருக்கு வரக்கூடிய தீங்கை அல்லாஹ் தஆலா நீக்குகிறான் என்பதாக கூட இங்கே இது சொல்லக்கூடிய ஹதீஸ்களையும் நாம் பார்க்க முடியும். இன்னல்லாஹ அசீஸு நக்கீம், தின்னமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் நுண்ணறிவாளனமாக இருக்கிறான். சரி, இந்த இப்படி வாழ்ந்த அந்த உலகத்தில் வாழ்ந்த என்ன கிடைக்கும், இந்த உலகத்தில் என்ன கிடைக்கல அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், இப்படிப்பட்ட இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான். என்ன வாக்குறுதி, ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, அவர்கள் ஆறுகள் ஒளித்தோடக்கூடிய சுவனங்களிலே அவளை அல்லாஹ் தஆலா நுழைவிப்பான், அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள். இப்போ மசாக்கின தையிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அதன், அது மட்டுமல்ல அங்கே அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான நிலையான இல்லங்கள், பெர்மனன்ட் ஹவுசஸ், பெர்மனன்ட் பங்களா இருக்கும். இந்த உலகத்தில் யாருக்காக, இறைவனுக்காக நட்பு கொண்டவர்கள், இறை மார்க்கத்திற்காக நட்பு கொண்டவர்கள், இறை மார்க்கத்துக்காக நன்மையை ஏவி தீமையை தடுத்தவர்கள், இறை திருப்திக்காக தொழுகை ஒருவருக்கு ஒரு ஏவி ஜகாத்து கொடுத்து வந்தவர்கள், ஒருவருக்கு ஒருவர் அந்த இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கீழ்ப்படிவதே ஒருவருக்கு ஒரு உதவியாளர் வந்தவர்களுக்கெல்லாம் அந்த சுவனம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ரிதுவானும் மின் அல்லாஹி அக்பர், எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வுடைய ரிதா இருக்குது. அல்லாஹ்வுடைய ரிதான என்ன, திருப்தி இருக்குது. சாதாரண சோனம் மட்டும் இல்லை, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான், அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். தாலிக ஹுல் ஃபௌசுல் அலீம், இதுதான் மகத்தான வெற்றி என்பதாக இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அப்படிப்பட்ட நண்பர்களை பெற்றிருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இருக்குதா? சில பேர் இருப்பாங்க, நம்மளோட காசு இருக்கிறவனையும் கொட்டிகிட்டு இருப்பான் இல்லையா, நம்மளோட காசு இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு போயிடும். நம்மளுக்கு எதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா இவன் பார்க்காத மாதிரி என்னமோ நமக்கு அவனுக்கு ஜென்ம பாக மாதிரி ஓடிடுவான். இன்பத்திலும் துன்பத்திலும் அவன் துணை இருக்கக்கூடாது இருக்கணும், நன்மையிலும் இறையச்சத்திலும் துணை செய்வதாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொன்னான், இறைவன் சூரத்து மாயிதாவில் சொன்னான், அதாவது என்ன சொன்னா, அவர்கள் நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருப்பார் என்று அல்லாஹ் சொன்னான். தீமையிலும் பகைமையிலும் அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒத்துழைப்பாங்க. இப்படிப்பட்ட நட்பை நாம் தெரிவிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்களோடு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நாளை மறுமையிலே அந்த அப்படிப்பட்ட நண்பர்களோடு சேர்ந்து சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லுவான். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, அங்கே மறுமையிலும் அந்த நட்பு நீடிக்கும். அப்படிப்பட்ட நண்பர்களாகத்தான் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஆக்கி வைத்திருந்தார். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் இருந்துச்சு. நாம் அப்படிப்பட்ட நல்ல தோழமைகளுக்காக, நல்ல நண்பர்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நட்பு கிடைப்பதற்காக, அந்த நட்பை நமக்கு காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு சொன்னோம், அவர்கள் நாம் சுவனம் செல்வதற்கான ஒரு துருப்புச்சீட்டாக இருப்பார்கள், நாம் அவர்களுக்கு சுவனம் செல்வதற்கான துருப்புச்சீட்டாக இருப்போம். அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட தோழமைகளாக, நண்பர்களாக நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. நாளை மறுமையிலே இறைவனுடைய திருப்தி பெற்ற நடிகார்களாக சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியமற்றவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியல்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.